ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணிய தலைப்பு பாருங்கள், தசம எண்களின் மீதான செயல்பாடுகள். தசம எண்களின் கூட்டல் கழித்தல். அப்போ தசம எண்ணை கொடுத்தாங்கன்னா அதுக்கு கூட்டல் இல்லைன்னா கழித்தல் எப்படி பண்ணணும்னு கேட்டுக்கிறாங்க பாருங்கள். தசம எண்களை மீதான கூட்டல் மற்றும் கழித்தலான தசம அட்டவணை அல்லது பரப்பளவு முறை பயன்படுத்துவதன் மூலம் புரிந்து கொள்ள இயலும். ஒன்று அட்டவணை முறை இருக்குது, இன்னொன்று பரப்பளவு முறை. 2 முறை இருக்குது. இதில் நம்ம அட்டவணை முறையில் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அட்டவணைகளை பயன்படுத்தி தசம எண்களை மீதான கூட்டல் மற்றும் கழித்தல் செயல்பாடுகளை முயல்வோம். அது எடுத்துக்காட்டு நீங்கள் போட்டிங்கன்னா புரியும். அப்போ பாருங்கள், இதில் நம்ம பார்க்கறது அட்டவணை முறை, பரப்பளவு முறை அடுத்த வீடியோ வரும்போது நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம பார்க்கறது அட்டவணை முறை. இந்த எடுத்துக்காட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு 1.5. கொஷின் பாருங்கள், 0.16 மற்றும் 0.77 தசம அட்டவணை முறையை பயன்படுத்தி கூட்டுகன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ தசம அட்டவணை பார்த்திங்கன்னா 100 கட்டங்கள் இருக்கும். இது இந்த சைடு பார்த்திங்கன்னா 10 இருக்கும், இந்த சைடு பார்த்திங்கன்னா 10 இருக்கும். அப்போ 10 பெருக்கல் 10னா 100 இருக்குது. அப்போது இதில் கட்டம் பார்த்திங்கன்னா 100 இருக்குது. அப்போது 0.16 ஃபஸ்ட்டு 16 கட்டத்துக்கு நம்ம கலர் அடிக்கணும். அதுக்கப்புறம் 77 கட்டத்துக்கு கலர் அடிக்கணும். அதுக்கப்புறம் அடிச்சிட்டு பிறகு மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு நம்ம கூட்டணும். அப்போ கூட்டினீங்கன்னா கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அப்போ இது எப்படி எழுதலான்னா 0.16னா 16/100. 100ஆல் வகுத்திங்கன்னா தான் 0.16ன்னு வரும். அப்போ 100 கட்டம் இருக்கிறதுனால இதில் 16 கட்டம் நம்ம கலர் அடிக்கணும். அடுத்தது பாருங்கள், 0.77னா 77/100. அப்போது 100ல் 77 கட்டம் நம்ம அடிக்கணும் கலர். நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீனில் அடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொன்று ப்ளூவில் அடிச்சிருப்பாங்க. அப்போ நான் இதில் ப்ளூவும் பிளாக்கில் போட்டு காமிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு 16 ப்ளூவில் போடுங்க. இது பாருங்கள், கலர் அடிக்கணும் இப்படி. அப்போது இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, 6, 7, 8, 9, 10 ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் 11, 12, 13, 14, 15, 16 கலர் அடிச்சிட்டோமா ஃபஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் 77 நம்ம அடிக்கணும். அது பாருங்கள், கருப்பு பெண்ணில் நான் அடித்து காக்குறேன். இது ஃபுல்லாக இப்படி மொத்தமாக அடிக்கணும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக என்றதுக்கு ஈஸியாக இருக்கும், நான் சும்மா இந்த மாதிரி லைட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள், இது 77. அப்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77. அப்போது ப்ளூவில் 16, இது 76. இப்போ பார்த்திங்கன்னா இது மொத்தமாக நம்ம கூட்டணும். அப்போ மொத்தமாக கூட்டினிங்கன்னா என்ன வரும்னா, அப்போது அட்டவணை முறையில் தானே ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ குத்துருந்தாங்களோ நம்ம அவ்வளோ கலர் அடிச்சிட்டோம். இப்போது ரெண்டுமே சேர்த்து நம்ம கூட்டிடணும். அப்போ பாருங்கள், இது ஒரு லைனில் 10 இருக்குதுங்களா. பாருங்கள், 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 91, 92, 93. அப்போது மொத்தமாக எவ்வளோ ஆன்சர் வரும்னா, இது ரெண்டுமே நீங்கள் கூட்டினீங்கன்னா 0.93ன்னு வரும். அப்போது ஆன்சர் எப்படி வரும்னா 0.16 கூட்டல்
0.77 0.93. புரிஞ்சுதுங்களா? அட்டவணை மூலம் நம்ம இதுக்கு ஆன்சர் கரெக்டாக எழுதிட்டோம். அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். 2 கலரில் அடிக்கணும். இது ஃபுல்லாக கலர் அடிக்கணும். இது மொத்தமாக இப்படி நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஈஸியாக இருக்கும்னு நான் ஃபஸ்ட்டு இது ப்ளூவில் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் இது பிளாக்கில் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் இது மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்கன்னா 99ன்னு வரும். அப்போ 0.99. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இப்படி தான் போடணும். அப்போது அடுத்தது பாருங்கள், இங்கே நம்ம கலர் அடித்தோன்னு சொன்னால அது அப்படியே எழுதணும். அப்போது எழுதணுன்னா ஃபஸ்ட்டு 16 அடித்தோம், அதுக்கப்புறம் 77ங்களா. அப்போது முதலில் 0.16 பகுதியையும் பிறகு 0.77 பகுதியையும் நிழலிடுக. அப்போ நிழலிடித்த பிறகு தான் நம்ம இது கூட்டணும். அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இது சைடில் எழுதிக்கோங்க. சைடில் இல்லை, இந்த ஸ்டெப்பு எழுதின பிறகு இது எழுதிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த ஸ்டெப்பு எழுதுங்க.